தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்து வரும் 40 நாட்கள் கிரகச்சேர்க்கை என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே நமக்கு அஷ்டம குரு வேற. அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். இந்த நிலைமையில வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கு தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த 40 நாள்ல என்னமோ தெரியல, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கடவுள் தரணும்னு முடிவு பண்ணிட்டார். என்னடா ஒரு ஹாஃப் இயர்லி ஆயிடுச்சே, ஜூன் ஆயிடுச்சே, இது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணலையே, தனுசு ராசிக்காரன் பாவம் அப்படின்ட்டு 6 8 மறைந்து யாரு? சுக்கிர பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். விபரீத ராஜ யோகம். அடே அப்பா, சூப்பரான விஷயம்லாம் தரப்போறார். என்ன யோகம் வரப்போகுது? சில பேர் அதான் நான் சொன்னேனே, இப்போது ஏசி சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கேன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கேன், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சுருக்கேன், சினிமா தேட்டரில் மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க போன்றவர்களாம் ரொம்ப நல்ல நேரம், அருமையான நேரம். ஒரு விஷயத்தை அலங்காரம் பண்ணுறவங்க, கடவுள் அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு, அது மாதிரி திருமண வைபோகத்துக்கு இது மாதிரி வாத்தியங்கள் வாசிக்கிறோம், ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, A to Z கோஆர்டினேட்டர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே நேரத்தில் சுக்கரன் வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க. சார், ஒரு விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், அதில் பெரிய மாஸ்டர் ஆயிடலாம். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், நீங்கள் லெஜெண்ட் ஆயிடலாம். சும்மா விளையாட்டுக்காக ஒன்று பண்ணுவீங்க, உங்கள் நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆகும், அது பீக்கில் போயிடும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அதான் இதில் இருக்க பெரிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 6 மறைவதால் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. இப்போ இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல அதான் வந்து புத பகவானுடைய வீடு, உங்களுக்கு பாதகாதிபதி வீடு. அங்கே யார் இருக்காரு? 9 சூரிய பகவான் இருக்கிறார். 9 சூரிய பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அவர் அப்பா ஸ்தானத்துக்குரியவர்.